Hello friends, இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம ப்ரஷ் கட்டர் ரிவ்யூ பார்ட் 1 வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டோம். அதை பார்க்கலனா பாருங்கள். அதில் வந்து நம்ம இதோட பேசிக் டீட்டெயில் எல்லாமே சொல்லியிருப்போம். இப்போ பார்ட் 2ல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இதில் என்னென்ன அட்டாச்மெண்ட் நாங்கள் வாங்கினதுக்கு எங்களுக்கு கொடுத்தாங்கன்றதை பார்ப்போம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ப்ரஷ் கட்டர் நாங்கள் வாங்கினதில் எங்களுக்கு என்னென்ன அட்டாச்மெண்ட் கொடுத்தாங்கன்றதை பார்க்கலாம். 2 டீத் பிளேடு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 60 டீத் பிளேடு கொடுத்துருக்காங்க. 3 டீத் பிளேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் கட்டர் அது ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த 4 பிளேடுமே நம்ம எந்தெந்த தீவனமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம மிஷினில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க. ரொம்ப குவாலிட்டியாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஓகே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஆயில் கேன் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமேட்டுக்கு பேக் கொடுத்துருக்காங்க. பேக்கோட குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சுமார் தான் சொல்லலாம். சும்மா இதில் இருக்கிற ஸ்பேனர் அந்தமாரி நம்ம ஆக்சசரிஸ் மட்டும் இதில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் மாட்டுற மாரி நம்மளுக்கு இந்த ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினை தூக்கிட்டு நம்ம அடிக்கும்போது நம்ம ஷோல்டர் வலிக்கக்கூடாது அந்த மாதிரின்றதுக்காக இந்த செட்டப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஆனால் நல்லா தான் இருக்குது. ஒரு சில பிராண்டெல்லாம் ஒன் சைடாக மாற்றுற மாரி கொடுப்பாங்க. அப்படி மாட்டும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தோல் வலின்றது அதிகமாக இருக்கும். இது வந்து நம்மளுக்கு தோல் வலின்றதையும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இது ஒரு நல்ல விஷயந்தான் இதில். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா டூல் கிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த டூல் கிட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேனர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்கி நிறையா கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த மிஷினில் நம்ம நெட்டுக்கும் இந்த இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் இருக்குதுல்ல, இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சோளத்தட்டு இந்த மாதிரி இருக்குதுல்ல, இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பக்கமாக இது குமிச்சு தரும். இது தனியாக நம்ம வந்து நம்ம பொறுக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்குது. கும்பலாக இதுவாகவே தனியாக விழுந்துடும். ஆனால் இந்த சூப்பர் நெப்பியர் இந்த மாதிரி பெருவகை தட்டுலாம் இருக்குல்ல, அந்த தட்டெல்லாம் நம்மளால் இதில் தள்ள முடியாது. இந்த ஷீல்டு செட்டப் இருக்கிறதால நம்மளுக்கு என்ன இதில் ஒரு பெனிஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கல்லுலாம் இருந்துச்சுன்னா அதில் நம்ம அந்த பிளேடு படும்போது அந்த கல் நம்ம மேலே படுறது தவிர்க்கலாம் ஈஸியாக. அதுக்கப்புறமேட்டுக்கு இதனால் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா இப்போ நெல் ஓரம்பரம் நம்ம நறுக்கணும் அந்த மாதிரி டைமில் இந்த செட்டப்பை நம்ம மாட்டிட்டு நம்ம வந்து ஒரு பக்கமாக நம்ம வேகமாக நம்மளால் குமிச்சியும் தள்ள முடியும். நம்ம ஓரம்பரம் இருக்கிறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த பொருட்கள் தான் எங்களுக்கு வந்து இந்த ப்ரஷ் கட்டர் வாங்கினதுக்கு எங்களுக்கு அட்டாச்மெண்ட்டாக கொடுத்தாங்க. அப்புறம் இந்த ப்ரஷ் கட்டருக்கு நம்மளுக்கு இது மட்டும்தான் அட்டாச்மெண்ட் தருவாங்கலாம் இல்லை, இன்னும் நிறையவே தருவாங்க. அது ஒரு சில கடைகளை பொறுத்து. எங்களுக்கான கொடுத்தது இந்த ஒரு சில அட்டாச்மெண்ட் தான். இன்னும் நிறைய டைப்பான பிளேட்லாம் இருக்குது. அதுக்கப்புறமேட்டுக்கு இதுலேயே நம்ம களை வெட்டுற மாதிரியும் இருக்குது, மரம் இருக்கிற மாதிரியும் இருக்குது, இந்த மாதிரியே ப்ரஷ் கட்டர்லேயே இருக்குது. இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அதுதான் அடுத்த வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்.